நண்பனை கொன்று வீட்டில் புதைத்து வைத்த நபர். மழைக்கு வெளியே வந்துவிட்ட உடல், மக்களை அழைத்த துர்நாற்றம். போலீஸ் வந்து விசாரித்த போது வெளியான திடுக்கிடும் தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கல்லாவி பகுதியை சேர்ந்தவர் கணேசன். இவர்தான் இங்கு கொலையுண்டு புதைக்கப்பட்டவர். இவர் கடந்த 20 ஆண்டுகளாக பர்கூர் பகுதியில் தங்கி கேபிள் ஆபரேட்டர் தொழில் செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் சென்னை கிண்டியில் தங்கி கூலி வேலை செய்து வந்த அவர் BRG மாதேப்பள்ளி பகுதியை சேர்ந்த சென்னகேசவன் என்பவரோடு பழக்கம் ஏற்பட சென்னகேசவனும் மனைவியை பிரிந்து தனியாக வசித்து வந்த நிலையில் கணேசனும் சென்னகேசவனும் அவ்வப்போது கேசவன் வீட்டில் 3-4 தினங்கள் மது அருந்தி சாப்பிட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார்கள். சம்பவத்தன்றும் மாதேப்பள்ளிக்கு கணேசன் வர இருவரும் மது அருந்தி சத்தம் போட இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட ஆத்திரமடைந்த சென்னகேசவன் கணேசனை தாக்கியதில் அவர் மயங்கி விழுந்தாராம். அதன் பிறகு கணேசன் எழவே இல்லையாம். அவரை மருத்துவமனைக்கும் அழைத்து செல்லவில்லை. அவர் இறந்து விட்டதாக உறுதிப்படுத்தி அக்கம் பக்கத்தினர் அனைவரும் உறங்கிய பிறகு வீட்டின் வளாகத்திலேயே குழி தோண்டி கணேசனின் உடலை புதைத்துவிட்டு 2 தினங்களாக அந்த பகுதியில் ஒன்றுமே தெரியாதவர் போல் சுற்றி வந்திருக்கிறார் சென்னகேசவன். அண்மையில் பெய்த மழையால் கணேசன் உடல் 1.5 அடிக்கு கீழே தோண்டி புதைக்கப்பட்டிருந்த நிலையில் மண் அரிப்பு ஏற்பட்டு உடல் வெளியே தெரிய தொடங்கிவிட்டதாம். துர்நாற்றமும் வீச அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவலை தெரிவிக்கின்றனர். நிகழ்விடத்திற்கு வந்து விசாரணை செய்து சென்னகேசவனை கந்திக்குப்பம் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.